ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு காரைக்கால்ல இருந்து எழுதியிருக்காருங்க சுவாமிஜி. அதாவது 100 வருஷத்துக்கு மேல வந்து என்னுடைய பரம்பரை வீட்ல இருக்கோம். அதாவது எங்களுடைய தாத்தா வீட்ல நாங்க இருக்கோம். ஆனா வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையாவே இருக்கு. இதுலேருந்து நாங்க எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன மாரியான பரிகாரம் நம்ம செய்யலாம் சுவாமிஜி? இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இவரோட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இவர் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லும் பொழுது, இந்த வீடோட தலைவாசலில் உள்ள நுழையக்கூடிய வாசலில் ஏதாவது விரிச்சலோ இல்லை டேமேஜோ ஏதாவது ஒன்று இருந்தால் அதை முதல்ல தலைவாசலை நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம் சொல்கிறோம். நீங்கள் தலைவாசலை சரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து மருதாணி அந்த செடியை வந்து பின்பக்கத்தில் இடம் இருந்தால் வைங்க. மருதாணி செடி இருக்கு இல்லையா, அதை வீட்டோட பின்பக்கத்துலேயே முன்பக்கம் பவழமல்லியும் வைங்க. இது ரெண்டு வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு பக்கம் கரையான் புத்து இருந்தாலும் எலி வலை இருந்தாலும் அதை சுத்தம் பண்ணுங்க. வீட்டில் வசிக்கக்கூடிய வீட்டில் அதான் வீட்டுக்கு மேலே ஏதாவது அரச மரம் எங்கேயா வளர்ந்துருந்தால் அதை பாருங்கள். இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் கிடைக்கும். நீங்கள் வாஸ்துவோ மற்றதோ போட்டு மனசை குழப்பாமல் இது சுலபமான வழி. ஆனால் நீங்கள் 100 வருடம்னு குறிப்பிட்டீங்களே, இதில் முக்கியமான ஒரு விஷயம், வீட்டில் ஒன்றும் எந்த தோஷமும் கிடையாது, மனையில் எதுவும் தோஷம் இல்லை. நிறைய பேர் ஒரு வீட்டில் வந்து பாரம்பரியமாக குடியிருப்பா, 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம். அப்படி பரம்பரையாக குடியிருக்கும்போது வீடுகளுக்கும் கோயில்களுக்கும் பால யவன விருத்த அவஸ்தை உண்டு. அது வீடாக இருந்தாலும் அல்லது கோயிலாக இருந்தாலும் இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும், ஒரு 100 வருஷமாக ஒரு கம்பெனி இயங்கின்னு இருக்குன்னா அந்த கம்பெனிக்கும் பால அவஸ்தை யவன அவஸ்தை விருத்த அவஸ்தை உண்டு. பொதுவாக பால அவஸ்தை அப்படின்றது அந்த வீடோ இல்லை கம்பெனியோ கோயிலோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மத்தியம தரமாக இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யவன அவஸ்தைன்னு வரும்பொழுது நிறைய கூட்டம் வரும். ஒரு கம்பெனியாக இருந்தால் சுறுசுறுப்பாக இருக்கும், வேலையாட்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா, நிறைய வியாபாரங்கள்லாம் நடக்கும், அதே மாதிரி ஊழியர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும், நிறைய லாபம் வரும், அந்த கம்பெனியை பற்றி எல்லாம் பரபரப்பாக பேசுவாள். கோயிலாக இருந்தால் நிறைய கூட்டங்கள் வரும். சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த கோயிலில் ஒரு 1000 பேர் கூட்டிடுவா. அதேமாதிரி வீடும் அதே மாதிரி தான், உறவினர்கள் வருவா, நண்பர்கள் வருவா, சுபகாரியம் நடக்கும். மூணாவது விருத்தாவஸ்தை. அந்த விருத்தாவஸ்தைன்னு வரும்பொழுது தான் கட்டாயம் பார்த்திங்கன்னா வீடுகளில் வந்து சண்டை சச்சரவு இல்லை கடன் பிரச்சனை மன வருத்தங்கள்லாம் வருது. கோயில்களில் பார்த்தா கூட்டம் குறைஞ்சி போயிடும். அப்போ பெரிய உற்சவத்தில் கூட ஒரு 10 பேருக்கு மேலே இருக்க மாட்டான். அதேமாதிரி கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஊழியர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டான், பொருள் விற்பனை பிரச்சனையாக இருக்கும், அந்த கம்பெனி முதல்ல இருந்த ஒரு லாபத்தை ஈட்டுவது கடினமாக இருக்கும். இதுக்கு தான் என்னென்னா இந்த 3 இதுலேயும் மாற்றங்களை எதிர்பார்த்து வழிமுறைகளை சொல்லணும். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் அழகாக இணைந்திருக்கின்றன. வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு மிக மிக அதிக அளவிலே நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான நேரம். 2ஆம் இடமாகிய மிதுனத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகின்றன. ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே ராசியிலே கிரகங்கள் இணைந்திருக்கின்றத காரணத்தினால், ராசி அதிபதியோடு 2 கிரகங்கள் இணைந்து ராசியிலேயே ஒன்றாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தொழிலிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் பயணங்கள் மேற்கொள்வார்கள். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளைக்கு ஏற்படும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியை சந்திரன் கடக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம்.
ராசி அதிபதி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அது சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். ராசி அதிபதியும் 5 குடைய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் உயர்கல்விக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருந்தால் கூட இப்பொழுது அவையெல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடக்கூடிய ஒரு நல்ல நேரம். இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை 11ஆம் இடத்திலே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் விஷயம் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிடும். நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடைய நினைக்கும் பதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடைய துடிக்கும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்வீர்கள். உங்களது தொழிலிலே நீங்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்து சந்திரன் என்பது வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை 10ஆம் இடத்திலே ஏற்பட்டு இருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி புதன் 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றது. ராசி அதிபதியும் 9 குடையவனும் ஒன்றாக சேர்க்கை. 9, 10 குடையவர்கள் என்றும் சொல்லலாம். ராசி அதிபதி 9 குடையவன் என்றும் சொல்லலாம். 2 குடையவன் என்று சொல்லலாம். ராசிக்கும் 10க்கும் அதிபதி புதன், 2க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிரன், அவ்விரண்டு கிரகங்களும் 9ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ள மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். 10ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவிலே செய்யும். 10இல் சந்திரன் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மாணவ செல்வங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடப்போகிறது. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நீங்கள் உயர் கல்விக்காக ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் இப்பொழுது அது கிடைத்துவிடும். கூப்பிட்டு கொடுப்பாங்க சீட் இந்தான்னு சொல்லி. ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் நாள் இன்றைய தினம். 10 குடையவன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் அது யோகம். எனவே மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகும் நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். போக்குவரத்து துறை தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள் அதிக லாபம் அடைவார்கள். உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது. ஆடை அணிகலன்கள் அலங்கார பொருட்கள் போன்றவற்றின் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்த்து விட வேண்டும். இன்றைய தினம் உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். நன்மைகள் சற்று குறைவாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. எனினும் நீங்கள் அதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாற்றின்றணும்.